காஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல தீபக் ராஜா இருக்கிறாரு. இப்போ இவரை ஏன் ரவுடின்னு சொல்றாங்க, சிலர் ஏன் வந்து இவர் லீடர்னு சொல்றாங்க. யார் இவர்? இப்போ அண்மை காலத்தில் இந்த தீபக் ராஜா படுகொலைக்கு பின்னர் ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஒவ்வொருவரும் அவர் ஒரு விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று பல்வேறு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றனர். நீ என்ன ஆயுதத்தை எடுப்பியோ அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிற குடி தான் இந்த மல்லர் குடி தேவேந்திர வேளாளர். நீ எங்களை பண்பட்ட முறையில் நீ நடத்தினா நாங்களும் பண்பட்ட முறையில் நடந்துக்கிறோம். உனக்கு பேனாதான் ஆயுதம்னா எங்களுக்கும் பேனாதான் ஆயுதம். உனக்கு அருவாள் தான் ஆயுதம்னா எங்களுக்கு அருவாள் தான் ஆயுதம். உனக்கு துப்பாக்கி தான் ஆயுதம்னா எங்களுக்கு துப்பாக்கி தான் ஆயுதம். இதான் பிரச்சனைக்கான காரணமே. நீங்கள் தென் தமிழகத்தில் நடக்கின்ற சாதிய மோதல்களே அல்லது இவங்க சொல்கிற இந்த ரவுடின்னு சொல்கிற விடயங்கள் எல்லாம் புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவம் எப்படி வரணும்னா, எதிர்த்தரப்பினர் ஆதிக்க சமூகம் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள் அல்லது நினைத்து கொள்ளுவர்கள் இந்த சமூகத்தின் மீது ஒவ்வொரு தடவை தாக்கல் தொடுக்கும் பொழுதும் அந்த தாக்குதலை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கூனி குறுகி அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற ஒரு சமூகமாக தேவேந்திர வேளாளர்கள் இல்லை. ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்றாரு அப்படின்னா அது உண்மையிலே தவறு, சட்டப்படி தவறு, தண்டனைக்குரிய குற்றம். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து திருப்பி ஒரு எதிர்வினை வருது அப்படின்னா அந்த எதிர்வினை தாக்குதலாக இருந்துச்சுன்னா அதை தவறு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்க. சரி, அதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இல்லை, தவறுன்னு அதை சொல்கிறதுல என்ன சிக்கல்னா, இப்போ நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஐயா என்னை தாக்கிட்டான்னு. ஐயா எங்கள் ஆட்கள் நிம்மதியாக வாழ முடியலை, இப்படிலாம் அடிக்கிறாங்க, இப்படிலாம் படுகொலைகள் நடக்குது, இப்படிலாம் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், இப்படிலாம் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது, எங்களுடைய நிலபுலங்கள் கைப்பற்றப்படுதுன்னு சொல்லும் பொழுது ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறைன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி அதை சமன் செய்து சீர்தூக்கி பார்த்து நீங்கள் நீதி சொல்லியிருந்தேன்னா அவன் திருப்பி தாக்க மாட்டான்ல. வேகமாக ஓடி இப்போ தீபக் ராஜாவினுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய கைகால்களை முறித்து விடக்கூடாது, போலி மேதல் என்ற பெயரில் அவர்களை நீங்கள் கொன்றுவிடக்கூடாது என்று தமிழ் தேசியம் பேசுகின்ற நபர்களே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதே நபர்கள் இந்த மல்லர்குடியைச் சேர்ந்த இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்படும். இந்த சங்கரன் கோயிலில் கூட ஒரு வாகன ஓட்டுநரை கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அடித்து கொண்டாங்க காவல்துறை. ஒரு குற்ற வழக்கே பதிவு செய்யாமல் பல நாட்கள் அவருடைய உடம்பை வச்சு அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காவல் நிலைய படுகொலைகள் நடக்குது, காவல் நிலையத்தில் கைகால்கள் முறிக்கப்படுது, பெண்கள் ஆண்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் பொய் வழக்குகள் தொடுக்கப்படுது, குண்டர் தடுப்பு சட்டம் பிறப்பிக்கப்படுது. இது போன்ற மனித உரிமை மீறல்கள் நடக்கும் பொழுது இந்த பொதுக்களத்தில் இயங்கக்கூடிய யாருமே போய் பேச மாட்டேங்கிறாங்கல்ல, அப்படியே கண்டு காணாமல் கடந்து போயிடுறாங்க. அப்போ பிரச்சனை என்னென்னா நம்ம போராடித்தான் தீரனுங்கிற நிலை வருது. இன்றைக்கி பெரிய தலைவர்கள், அறிஞர் மக்கள், மூத்த பொது உடைமை சிந்தனையாளர்கள்லாம் சென்னையில் உட்காந்துட்டு சாதி ஒழிப்பு பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப எளிது. நீங்கள் தென் மாவட்டத்தில் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல போய் உங்கள் சொந்த சாதிக்காரனுக்கு எதிராக உன்னால் ஒரு வாய் திறந்து பேச முடியல. இப்போ நம்ம ஆகச்சிறந்த மூத்த அறிஞர் பெருமக்கள் தலைவர்கள் நிறைய பேரை கொண்டாடுறோம். நான் யாருடைய பேரை சொல்ல விரும்பலை. அவர்கள் யாருமே பெரிய மனித உரிமையாளர்கள்லாம் இருக்காங்க, பட்டியெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இதே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்தவங்க. அவங்க ஊரில் போயிட்டு ஏன்டா இன்னும் ஜாதி பார்த்துக்கிட்டு அசிங்கமாக கிடைக்க கேவலமாக இருக்குடா அப்படின்னு பேசுறதுக்கு இவங்களுக்குலாம் துணிச்சல் கிடையாது. தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்த நபர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் 2 பக்கமும் நிற்கிறீங்க, 2 பேரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நிற்கிறது தானே அதுதானே சரி அப்படின்னு. இல்லைங்க, அப்படி கிடையாது, நம்ம 2 பேரையும் நம்ம அவங்களையும் திருத்தணும், இவங்களையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, 2 பேரும் நமக்கு முக்கியன்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அநீதியின் பக்கமும் நீதியின் பக்கமும் ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. நீ செய்கிறது தவறுன்னு அவன்கிட்ட சுட்டி காட்டுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இல்லைன்னு தான் அதை எடுத்துக்க. அப்போ மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருமோ? குறிப்பிட்ட சமூகம் நமக்கு இவங்க சாதியை வச்சே பொழப்பு நடத்துகிறாங்கய்யா. தமிழ் தேசிய கட்சிகள்கிட்டே அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அறத்திற்கு வள்ளுவன், மரத்திற்கு பிரபாகரன் முடிச்சுட்டு போயிடலாம் பேசாமல். நிறைய பேர் ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு தப்பு தப்பாக செய்திகளை சொல்கிறாங்க, அந்த பெண்கள் குறித்து பேசுகிறாங்க. ஒரு பெண் பள்ளி பருவத்திலிருந்து தீபக் ராஜாவை காதலித்து கொண்டிருக்கின்ற பெண், விரும்புகின்ற பெண், பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேருந்து அவங்க நட்பாக இருக்காங்க, காதலிக்கிறாங்க. அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய போகிறாரு, அடுத்த மாதத்தில் திருமணம் முடிய இருக்குது. ஒரு சட்டக்கல்லூரி மாணவி. அந்த மாணவி குறித்து அவதூறான கருத்துக்களை ஊடகத்திலேயும் பல தளங்களையும் பலரும் சொல்கிறாங்க. அந்த பெண்ணு தான் இவர் கொலைக்கு காரணமாக இருந்திருப்பாங்களோ, அல்லது அந்த பெண்ணு ஏற்கனவே இறந்து போன முத்துமனோவை காதலித்த பெண்ணு, முத்துமனோவுக்கும் தீபக் ராஜாவுக்கும் அந்த பொண்ணை கைப்பற்றுறதுல போட்டி, இப்படி பேசுகிறாங்க.
தப்பாக பேசுகிறாங்க. நான் என்ன இருக்கிறேன்னா, காவல்துறையினுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்று கூறி வந்து நீங்கள் கைது செஞ்சு இந்த சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் மேலாம் வழக்கு மேலே வழக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சட்டக்கல்லூரி மாணவி குறித்து தப்பாக செய்திகளை பரப்புற இந்த ஊடகத்தில் பேசுகிற நபர்களை கைது செய்ய வேண்டியதுதானே? வணக்கம் திரு ஜான்சன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல். என்ன அப்படின்னா, சமீபத்தில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த தீபக் ராஜா அப்படின்றவர் ஒரு ரவுடி. 2 ரவுடி கும்பலுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டு அவரை வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு செய்தி ஊடகங்களில் செய்தி வருது. அதன் பிறகு அவருக்கு ஆதரவாக பல பேர் குரல் எழுப்புறாங்க. அவர் ரவுடின்னு சொல்லாதீங்க, அவர் வந்து ஒரு போராளி. அவரை அடக்கம் செய்யும் பொழுது போராளிகளுடைய புத்தகங்கள் எல்லாம் வச்சு அவரை அடக்கம் செய்கிறாங்க. உண்மையில் யார் அவர்? சமீபத்தில் கூட ஊடகங்களில் பேசுகிறவங்க கூட அவர் போராளின்னு சித்தரிக்காதீங்க, அவர் ரவுடின்றாங்க. இப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்குல்ல. யாருன்னே தெரியாதவங்களுக்கு அவர் யார் அப்படின்னு நீங்கள் விளக்குங்க. வள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ அண்மை காலத்தில் இந்த தீபக் ராஜா படுகொலைக்கு பின்னர் ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று பல்வேறு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றனர். அப்போ இந்திய சமூகம் என்பது சாதிகளாய்த்தான் இருக்கிறது. அப்போ சாதிகளில் வர்க்கங்கள் இருக்கிறது. ஒரு சாதி மிகப்பெரிய ஆதிக்க சாதியாகவும் ஒரு சாதி வந்து ஒடுக்கப்பட்ட சாதியாகவும் இருக்கிறது. ஒரு சாதி பணக்கார சாதியாகவும் ஒரு சாதி வந்து ஏழை ஜாதியாகவும் இருக்கிறது. அப்போ தென் தமிழக வரலாறு நாம் அனைவரும் அறிந்த வரலாறு. தென் தமிழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக தகித்து கொண்டு தான் இருக்குது. 100 ஆண்டுகளாகவே தென் தமிழகத்தில் சாதிய மோதல்கள், சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வந்து எதிர்த்து போராடுதல், அதை ஒட்டிய மிகப்பெரிய கலவரங்கள் வரலாற்றில் நாம் படித்த முதுகுளத்தூர் கலவரம், உஞ்சனை கலவரம், இங்கே நம்ம தஞ்சை கீழ்த்தஞ்சையில் நடந்த வெண்மணி படுகொலை, தொடர்ச்சியாகவே வந்து பரமக்குடியில் ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற பிரச்சனைகள், பரமக்குடி துப்பாக்கிச்சூடு, தாமிரபரணி படுகொலை, தாமிரபரணியில் நடந்த மிகப்பெரிய வந்து படுகொலை இருக்குது, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு இது வந்து நீண்ட நெடிய வரலாறாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அட்டவணை சமூகம் என அட்டவணையில் இருந்தாலும் கூட நம்ம குறிப்பிட்ட வந்து தமிழ் இலக்கியத்துக்கால வந்து மல்லர் குடின்னு சொல்லப்படுகின்ற ஏர் தொழிலும் போர் தொழிலும் செய்த சாதி. அப்போ ஏர் தொழிலும் போர் தொழிலும் செய்தவர்கள் மல்லர்கள் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு சிகப்பு பச்சை கொடி இருக்குது, அதை பார்த்துருப்பாங்க. அப்போ சிகப்பு என்பது வந்து வீரத்தை குறிக்கக்கூடியது, பச்சை என்பது வந்து வேளாண்மையை குறிக்கக்கூடியது. அப்போ ஏர் தொழில் போர் தொழில் செய்த ஒரு ஜாதி மல்லர் குடி. அது அந்த சமூகத்துக்குன்னு இருக்கக்கூடியா இல்லை பர்டிகுலர் சமூகத்துக்குனுடைய கொடி. 1940களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து ரீகல் திரையரங்கத்தில் இந்த தேவேந்திர வேளாளர் மாநாடு என்பதை தேக்கம்பட்டி பாலசுந்தர் ராசு என்ற தலைவர் தான் நடத்துகிறார். அந்த மாநாடு அம்பேத்கர் அழைத்துட்டு வந்ததில் ஒரு முதன்மையான தலைவர் அவர் தேவேந்திர வேளாளர் சங்கம்னு ஒரு சங்கத்தை பதிவு செய்கிறார். அந்த சங்கத்துக்கு கொடியை அறிமுகப்படுத்திருக்கு. அதுதான் வந்து சிகப்பு பச்சை கொடி. சிகப்பு ஏர் தொழில் போர் தொழில் வீரம் வேளாண்மை. அதுக்கு முன்னாடியே பூவைசிய இந்திரகுல சங்கம்னு சொல்லிட்டு பேரையூர் பெருமாள் பீட்டர்னு ஒருத்தர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கார். இது 1930களிலிருந்தே இப்படி வந்து பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு பின்பும் மிகப்பெரிய தியாகங்கள் இருக்கிறது. அப்போ அறிஞர்கள் வந்து டாக்டர் தேவ ஆசீர்வாதம் சொல்கிறார், மல்லர்களே மன்னர்கள், மல்லர்களே பாண்டியர்கள், நாங்கள் ஏர் தொழில் செஞ்சவங்க, நாங்கள் வீழ்த்தப்பட்டோம், எங்களுடைய நிலப்புலங்கள் பிடுங்கப்பட்டுச்சு, எங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சு, இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், தமிழினத்தில் மூத்த குடி அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு உண்மையான வரலாறு தான். அந்த வரலாற்றையை சொல்லியே அந்த இனம் வந்து எழுச்சி பெற்றுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்திய துணைக்கண்டத்தில் சாதிய ஒடுக்குமுறை பலவிதங்களில் இருக்குது. ஒடுக்குமுறையை சகித்து கொண்டு வாழ்கின்ற சாதிகளும் இருக்கிறார்கள். எதிர்த்து குரல் எழுப்பவே முடியாத அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அதிகாரம் மறுக்கப்பட்டு கிடக்கின்ற மக்கள் வந்து இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எவ்வளோ சமூகங்கள் இருக்கிறார்கள். சட்ட ரீதியாக மட்டுமே வந்து நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காணுகின்ற சமூகங்களும் இருக்கின்றன. அரசியல் கட்சிகளே அரசியல் இயக்கங்களை சேர்த்து அதன் மூலமாக ஜனநாயக வழியிலே குரல் எழுப்புகின்றவங்களுக்கு நீ என்ன ஆயுதத்தை எடுப்பியோ அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிற குடி தான் இந்த மல்லர் குடி தேவேந்திர வேளாளர். நீ எங்களை பண்பட்ட முறையில் நீ நடத்தினா நாங்களும் பண்பட்ட முறையில் நடந்துக்கிறோம். உனக்கு பேனாதான் ஆயுதம்னா எங்களுக்கும் பேனாதான் ஆயுதம், உனக்கு அருவாள் தான் ஆயுதம்னா எங்களுக்கு அருவாள் தான் ஆயுதம், உனக்கு துப்பாக்கி தான் ஆயுதம்னா எங்களுக்கு துப்பாக்கி தான் ஆயுதம். இதான் பிரச்சனைக்கான காரணமே. நீங்கள் தென் தமிழகத்தில் நடக்கின்ற சாதிய மோதல்களே அல்லது இவங்க சொல்கிற இந்த ரவுடின்னு சொல்கிற விடயங்கள் எல்லாம் புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவம் எப்படி வரணும்னா, எதிர்த்தரப்பினர் ஆதிக்க சமூகம் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள் அல்லது நினைத்து கொள்பவர்கள்
இந்த சமூகத்தின் மீது ஒவ்வொரு தடவை வந்து தாக்கல் தொடுக்கும் பொழுதும் அந்த தாக்குதலை வந்து பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கூனி குறுகி அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற ஒரு சமூகமாக தேவேந்திர வேளாளர்கள் இல்லை. திருப்பி தாக்குகிறார்கள். திருப்பி தாக்கும் பொழுது வந்து வன்முறை, வெட்டுக்குத்து அப்படின்னு நடக்குது. இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, தேவேந்திர வேளாளர்கள் மல்லர் சமூக மக்களுக்கு மட்டும் அரசியல் அதிகாரத்தில் வந்து தக்க ஆட்கள் கிடையாது. பெரும் அரசியல் கட்சிகளின் ஆதரவு கிடையாது. காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை போன்ற அரசு எந்திரங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக இருக்கு. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்க சாதிகளுக்கு, அதுக்கு உதாரணங்கள் நம்ம 1000 உதாரணங்கள். அந்த சமூகத்துல இருந்து வந்த மிகப்பெரிய தலைவர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு. இல்லை, அவங்க அந்த மக்களுடைய குரலாக ஒலித்து கொண்டிருந்தாலும், சட்டமன்ற நாடாளுமன்ற அரசியலில் பங்கெடுத்து கொண்டிருந்தாலும், பெரும் அரசியல் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட அதிகார வர்க்கம் வேற, அரசாங்கம் வேற, கட்சி வேற. இன்னைக்கு வந்து அதிகார வர்க்கத்தில் இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணியில் இருக்காங்க. அப்போ வழிகாவலில் கொண்டு செல்லப்படுற ஒருத்தர் கொல்லப்படுறாரு, வேற சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி கொல்லப்பட முடியுமா? அதை வந்து இந்த அதிகார வர்க்கம் யோசிச்சு பார்க்க வேணாமா? ஒரு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சிங்காரம் என்ற நபரை வந்து வழிகாவலில் வந்து காவல்துறை பாதுகாப்போடு வந்து ஒரு 10 பேர் வந்து எந்திர துப்பாக்கியோடு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வந்து மறித்து காவல்துறை முன்பே கொலை செய்கிறாங்கல்ல, அதை காவல்துறை பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ நீங்கள் கையேறு நிலையில் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து பார்க்காம இருக்கணும், அல்லது கொல்லப்பட்டது சிங்காரம் அல்ல, நீங்கள் கொல்லப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய வந்து அதிகார பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு சிறைவாசி, விசாரணை சிறைவாசி கொடூரமாக காவல்துறையின் முன்பே கொல்லப்படுறாருன்னா அதிகார வர்க்கம், அரசு நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அரசு எந்திரத்தில் உள்ளவர்கள் இதை கண்டு காணாமல் இருக்கிறாங்கன்ற காரணம். அப்படின்னா உன்னுடைய அஜாக்கிரதையால் அல்லது உன்னுடைய சூழ்ச்சியால் அல்லது நீங்கள் இந்த சதிக்கு உடந்தையாக இருந்தது, கொலைக்கு இருந்தீங்களாங்கிற கேள்வி வருதுல. இப்போ முத்துமன படுகொலையும் இதே போன்றதான். ஒரு விசாரணை சிறைவாசி பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஒரு மத்திய சிறையினுடைய ஒரு வந்து உயர் பாதுகாப்பு வலயம் உள்ள ஒரு இடத்துக்குள்ள, ஒரு தொகுதிக்குள்ள போகிறவர் வந்து சிறைக்குள்ள படுகொலை செய்யப்படுறார். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு பார்க்கக்கூடாது. அடிக்கிறவனை ஒரே தராசு, திருப்பி அடிக்கிறவனையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. தாக்குறவனையும் ஒரே நிலையிலையும், தற்காப்புக்காக தாக்குறவனையும் ஒரே நிலையில் வச்சிருக்க முடியாது. நீ என்னை கொன்றுவ, இந்த அறைக்குள்ள நான் கொலை செய்யப்படலாம், அல்லது என்னை உயிரோடு நான் தப்பிச்சு போக முடியாது. உன்னை தாக்கி மயக்கப்படுத்தலாம், அல்லது என்னுடைய தாக்குதலில் நீ செத்து கூட போகலாம். தற்காப்பு உரிமை வந்து இந்தியாவுடைய சட்டங்கள் அனுமதிக்கப்பட்டது. அந்த இடத்துல நான் என்னை தற்காத்துக்கிறதுக்கு நான் திருப்பி தாக்காமல் என்ன செய்வேன்? அப்போ திருப்பி தாக்குதல், தற்காப்பு உரிமையை வந்து இவர்கள் அனைவருமே வந்து ஒரு ரவுடிசம் என்று பூசி மூழ்கி முடிக்கிறாங்க. இது ஒரு அரசியல் ரீதியாக இதை பார்க்கணும், சமூக ரீதியாக பார்க்கணும், பொருளாதார ரீதியாக பார்க்கணும். வேளாண்மை நலிஞ்சு போச்சு. வேளாண்மை வந்து அப்படியே விளைநிலங்கள்லாம் பால் நிலங்கள் ஆகி போயிடுச்சு. அப்போ அந்த மக்கள் வந்து நீண்ட நெடுங்காலமாக வேளாண்மை தொழிலையே நம்பி இருக்கின்ற ஒரு மல்லர்குடி மக்கள் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு நிலையில் நிற்கிறாங்க. நிலபுலங்கள் பறி போய்கிட்டு இருக்கு, வீட்டு மனைகள் ஆகுது, பெரும் தொழில் நிறுவனங்கள் வந்து நிலங்களெல்லாம் கையகப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லாமே கேள்விக்குறியாகுது. ஒரு பக்கம் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடணும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் தான் இது போன்ற நபர்களுக்கு இவர்கள் வந்து ரவுடி, சமூக விரோதி, சாதி சண்டை அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. அரசியல் அறிஞர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகவியல் கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இதை எளிதாக தென் தமிழகத்தில் நடக்கிற இதை எளிதாக கடந்து போயிடுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஐயா சாமி எங்களை அடிக்கிறாங்க ஐயா அப்படின்னு வந்து கத்தனம்னு எதிர்பார்க்குறாங்க பொது உடைமை கட்சிகள்லேருந்து. நான் வந்து ஒருத்தரை போய் டிஸ்கிரிமினேட் பண்ணுறேன், ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாரு அப்படின்னா அது உண்மையிலே தவறு, சட்டப்படி தவறு, தண்டனைக்குரிய குற்றம். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து திருப்பி ஒரு எதிர்வினை வருது அப்படின்னா, அந்த எதிர்வினை தாக்குதலாக இருந்துச்சுன்னா அதை தவறு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்க? சரி, அதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இல்லை, தவறுன்னு வந்து அதை சொல்கிறதுல என்ன சிக்கல்னா, இப்போ நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஐயா என்னை தாக்கிட்டான்னு. ஒரு நடுநிலைமையில் இருக்கின்ற ஒரு நீதித்துறையிலையோ, ஒரு நிர்வாகத்துறையிலையோ, ஒரு காவல்துறையிலையோ, ஒரு அரசு உயர் மட்டத்திலையோ நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன், ஐயா எங்கள் ஆட்கள் நிம்மதியாக வாழ முடியலை, இப்படிலாம் அடிக்கிறாங்க, இப்படிலாம் படுகொலைகள் நடக்குது, இப்படிலாம் வந்து மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், இப்படிலாம் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது, எங்களுடைய நிலபுலங்கள் கைப்பற்றப்படுதுன்னு சொல்லும் பொழுது, ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறைன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, அதை வந்து சமன் செய்து சீர்தூக்கி பார்த்து நீங்கள் நீதி சொல்லியிருந்தேன்னா அவன் திருப்பி தாக்க மாட்டான்ல. அப்போ நீதி சொல்லுகின்ற இருக்கக்கூடிய சட்டங்களை சரியாக பயன்படுத்தலை. அப்போ சட்டங்கள் சரியாக இல்லைங்கிறதான பிரச்சனை. இப்போ சட்டங்கள் சரியாக இருந்திருந்தா ஏன் தாக்கணும்? அப்போ அடிபட்டுக்கிட்டு மிதிபட்டுக்கிட்டே கிடைக்கணும்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும்? அடித்தா திருப்பி அடிக்கத்தானே செய்வாங்க. அடித்தா திருப்பி அடிக்கிறது இயல்பு தானே, இயல்பு. பட் அது
சட்டம் அப்படி சொல்லல, சட்டம் பாதுகாக்கல, அதான் பிரச்சனையே. சரி, இந்த தீபக் ராஜா விஷயத்துக்கு வாங்களேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இங்க வந்து ஒரு காஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல தீபக் ராஜா இருக்கிறாரு. இப்போ இவரை ஏன் ரவுடின்னு சொல்றாங்க, சிலர் ஏன் வந்து இவர் லீடர்னு சொல்றாங்க. யார் இவர்? இல்லை, இவர் போராளி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வந்து சமூகத்தை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு சிலர் கூட வந்து அந்த அடக்கத்தில் பார்த்துருக்கீங்கன்னா அவருடைய நெஞ்சு மேலே தமிழரசனுடைய நூல் வைக்கப்பட்டிருக்கு, ஃபிடல் காஸ்ட்ரோ நூல் வைக்கப்பட்டிருக்கு, சேக்வாரா நூல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நூல்களெல்லாம் இவர் சிறைக்காலத்திலிருந்தே பள்ளி பருவத்திலிருந்தே நூல்கள் படிக்கிறவர் தான், வாசிக்கிறவர் தான். ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், முத்துமணவும் சட்டக்கல்லூரி மாணவர் தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து இவங்க அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து கைகால்கள் முறிக்கப்பட்டிருக்கு. ஒரு குற்ற வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீங்கள் இந்த வழக்கில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கையை முறிக்கக்கூடாது, காலை முறிக்கக்கூடாதுன்னு ஆகச்சிறந்த அரசியல் பேசக்கூடியவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. வேகமாக ஓடி வந்து இப்போ தீபக் ராஜாவினுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய கைகால்களை முறித்து விடக்கூடாது, போலி மேதல் என்ற பெயரில் அவர்களை நீங்கள் கொன்றுவிடக்கூடாது என்று தமிழ் தேசியம் பேசுகின்ற நபர்களே வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதே நபர்கள் வந்து இந்த மல்லர்குடியைச் சேர்ந்த இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்படும். இந்த சங்கரங்கோயிலில் கூட வந்து ஒரு வாகன ஓட்டுநரை வந்து கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அடித்து கொண்டாங்க காவல்துறை. ஒரு குற்ற வழக்கே பதிவு செய்யாமல் பல நாட்கள் வந்து அவருடைய உடம்பை வச்சு அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காவல் நிலைய படுகொலைகள் நடக்குது, காவல் நிலையத்தில் கைகால்கள் முறிக்கப்படுது, பெண்கள் ஆண்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் பொய் வழக்குகள் தொடுக்கப்படுது, குண்டர் தடுப்பு சட்டம் பிறப்பிக்கப்படுது. இது போன்ற மனித உரிமை மீறல்கள் நடக்கும் பொழுது இந்த பொதுக்களத்தில் இயங்கக்கூடிய யாருமே போய் பேச மாட்டேங்கிறாங்கல்ல, அப்படியே கண்டு காணாமல் கடந்து போயிடுறாங்க. அப்போ பிரச்சனை என்னென்னா வந்து நம்ம போராடித்தான் தீரனுங்கிற நிலை வருது. பட்டதாரிகள், படித்தவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், பெண்கள், இவங்கெல்லாம் என்னென்னா களத்துக்கு வர்றாங்க. அந்த போராட்டம்னா இவங்க போராளினா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து தோழர்னு கூப்பிட்டுட்டு மார்க்சியல் லெனினியம் பேசிக்கிட்டு அப்படியே புரட்சி ஓங்குகன்னு சொல்லிட்டு இப்படி போராடினா மட்டும்தான் போராளின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே வரலாற்றில் ஸ்பாட்டகஸ் காலத்திலேருந்து போராட்டத்தை அப்படித்தான் வந்து ஏடறிந்த காலம் தொட்டு உள்ள வரலாறுகள் அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறுன்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். அப்போ ஸ்பாட்டஸ் காலத்திலேருந்து போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. போராட்டத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவமாக சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்சி கட்டி கட்சிக்கு வெகுஜன அமைப்பு வச்சு போராட்ட அமைப்பு வச்சு கொள்கை கோட்பாடு வச்சு இப்படி போராடினா தான் அவன் போராளிங்கிறது கிடையாது. போராளி என்பவன் தன் கண்முன்னே நடக்கின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவன், அவனுமே எல்லாருமே போராளி தான். போராட்டத்துக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குல்ல. இன்னைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரியோ இல்லை மாவோ மாதிரியோ இங்கே போராட முடியாது இல்லை இந்த நாட்டில். இல்லை, வேற வகையிலான போராட்டங்கள், ஜனநாயக முறையில் தானே போராட்டம், ஜனநாயக முறையிலான போராட்டங்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுது. நீங்கள் பார்த்துருக்கீங்க வரலாற்றில் வந்து இதே வந்து மல்லர்குடி மக்கள் வெறும் மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகும்போது அடித்து கொல்லப்படுறாங்க. இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்து ஒரு லீடர் எமர்ஜ் ஆகக்கூடாதுன்னு இல்லை. அதாவது லீடர் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது தலைவர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பகையகத்து சாவர் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். போர்க்களத்தில் சாகின்றதுக்கு வந்து 100கணக்கில் 1000கணக்கில் வந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் சண்டை போடுறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காத்தன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. தலைமை அப்படிங்கிறது வந்து வேற, அரசியல் தலைமைங்கிறது வேற. அரசியல் தலைமைகளை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பண்பட்ட நெறிப்பட்ட ஒரு அரசியல் வயப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குடைய ஒரு முன்னோடி சமூகமாக இந்த சமூகத்தை நிறுத்தக்கூடிய வலிமையான ஒரு தலைமை உருவாகிவிடக்கூடாது என்பதில் வந்து திராவிட கட்சிகளிலிருந்து எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எப்பயுமே வந்து தன்மானம், சுயமரியாதை, வீராப்பு, விட்டு கொடுக்காம நிற்கிறது, நீ நானும் எந்த விதத்துலையும் நீ என்னை விட பெரிய உயர்ந்தவன் சொல்லி கேட்குறது, சரி நீ பலசாலி இருந்தன்னு சொல்கிறவா போட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்குறது, மசில் பவர்னு சொல்கிறாங்க. பல பிரயோகத்தில் தானே ஆதிக்கம் கட்டமைக்கப்படுது. அரசியல் அதிகாரம் இருக்குது, உனக்கிட்ட பணம் இருக்குது, கட்சி செல்வாக்கு இருக்குது, மாட மாளிகையில் கூட கோபுரங்கள் இருக்குது, படை பட்டாளங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சாதியை உன்னால் பல பிரயோகத்தில் உன்னால் வெற்றி கொள்ள முடியலை. ஏன்னா அடிச்சுட்டு அடங்குறதுங்கிறது ஒரு தன்மை. அடிக்க திருப்பி எழும்பிக்கிட்டு இருந்தா, இப்போ பசுபதி பாண்டியன் கொல்லப்படுகிறார், 1000 பேர் பசுபதி பாண்டியனா வந்து நிற்கிறாங்க. தீபக் ராஜா கொல்லப்படுறாரு, 100 தீபக் ராஜா வந்துருவாங்க. அப்போ என்ன செய்வ? அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல், அதை தேட நம்மள அரசு. ஏன் இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபைட்டை மையப்படுத்தி தான் உங்களுடைய அந்த அந்த கருத்து இருக்குது. என்னன்னா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள்ல, அதுதான் என்னுடைய கேள்வி, ஏன் அப்படின்னு. இல்லை, அது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபைட் அப்படின்னா வந்து இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் குறித்து போய்
ஒரு முறையீடாக, ஒரு வேண்டுகோளாக அல்லது சட்டபூர்வமான வழிவகைகளில் கையாண்டா பிரச்சனை இல்லை. அல்லது இந்த சமூகம் இப்படி செய்கிறது, இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எழுத்து வாயிலாக கருத்தியல் ரீதியாக மோதி பார்த்தா பிரச்சனை இல்லை. நேரடியாக வந்து முட்டி மோதும் போது சரி வா முட்டிக்கிறோம். அப்போ பிரச்சனை எதிர்வினை தான் இது. இதை வந்து நீங்கள் அப்படித்தான் பார்க்கணும். டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க கைது பண்ண போகிறாங்க. ஒரு முறை 2 முறை அதிகாரிகள் வந்து என் மேலே எனக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் காலங்காலமாக அப்படியே இருப்பாங்க. காலங்காலமாக அப்படி இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனையே. அதாவது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதுதான் பிரச்சனை. அந்த அளவுக்கு சாதிய சிக்கல் வந்து ஒரு புறையோடி போயிருக்கு தென் மாவட்டங்கள். எல்லாருமே நீங்கள் தென் மாவட்டத்துக்குள்ள போயிட்டேன்னா, இப்போ போய் அறிமுகமாகி ஒரு நண்பன்கிட்ட பழகிட்டேன்னா, உங்கள் சாதி என்னன்னு தெரியலன்னா அவன் அன்னைக்கு தூங்க முடியாது. இரவு ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் சாதியை கண்டுபிடிச்சாகணும். இல்லை, அது காமனாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ சாதியத்தன்மைங்கிறது வந்து மிதமிஞ்சி நிற்கிறது. சாதிய ரீதியாக வந்து அரசு அலுவலகங்கள் இருக்கிறது, சாதி ரீதியாக வந்து காவல்துறையிலிருந்து அனைத்து துறைகளும் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? அதான் கேட்குறேன் நான். ஒரு அதிகாரி இருக்கலாம், 4 அதிகாரி இருக்கலாம். காலங்காலமாக வர்ற இது எல்லா அதிகாரிகளும் அப்படி இருக்காங்கன்னு எப்படி சொல்லுங்க? அதற்கான பிரச்சனைங்கிறது அந்தந்த வந்து நம் மீது தொடுக்கப்படுற ஆதிக்க சாதிகள் இருக்கு. ஆதிக்க சாதின்னு நினச்சிட்டு வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுடைய மனநிலையில் மாற்றம் வரணுங்கிறத பிரச்சனை. அந்த மனநிலை மாற்றம் வரணும். மனநிலையில் மாற்றம் வரல. நான் பலசாலி உன்னை ஒடுக்கி வச்சிருப்பேன்னு நீ நினைக்கிற. நீ பலசாலிலாம் கிடையாது. எந்த விதத்துலையும் உன்னை விட நான் வந்து பலம் குறைந்து. ஏன் தேவேந்திரர்கள் ஏன் அந்த ஊர்லேயே அதிகாரிகளாக வர முடியல? இல்லை, அரசு துறைகளில் ஒரு சில அதிகாரிகள் வந்திருக்காங்க. நீங்கள் அதில் தான் அதிகார வர்க்கம்னு சொல்கிறோம், அதில் தான் அரசியல் அதிகாரம்னு சொல்கிறோம். அரசியல் அதிகாரத்தில் வந்து இப்போ இந்திய ஆட்சி பணி, காவல் பணியில் ஒரு சில அதிகாரிகள் இருந்தாலும் கூட அவர்களால் வந்து இந்த சமூகத்துக்கு அநீதி இழைக்கும் பொழுது வெளிப்படையாக வந்து அதை தட்டி கேட்டு அல்லது அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இல்லாத அளவுக்கு இங்கே வந்து அரசு ஆமாம் ஒரு வகையான ஒரு அழுத்தம் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு மூச்சு காட்டாமல் அரசு சொல்கிறத கேட்டு போகிறது. மற்ற ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆட்சி பணி காவல் பணியில் ஒரு சிலர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகார வர்க்கம் என்பது, ஒட்டுமொத்த அரசு துறை என்பது, அரசு நிர்வாகம் என்பது, அரசு எந்திரம் என்பது எல்லா காலத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு அநீதி செய்கின்ற அமைப்பாக இருக்குது. அப்போ அநீதி செய்கின்ற அமைப்பாக இருக்கும் பொழுது எங்கோ பிறந்த ஒரு முத்துமனோவோ அல்லது தீபக் ராஜாவோ யாரோ ஒரு இளைஞன் வெளியே வர்றான். இது என்ன நம்ம சமூகத்தை மட்டும் இப்படி பார்க்குறாங்க, அப்போ என்ன அடிக்கிறாங்க, அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு நிலை உருவாகுது. அப்போ இந்த நிலை வராமல் தடுக்கிறதுக்கு அரசுகள் தான் வந்து நியாயமாக நடத்துக்கிறோம். அரசு துறையில் சிக்கல் இருக்குது, சமூகங்களில் பிரச்சனை இருக்கு. சமூகங்களில் யார் பலசாலின்னு சண்டை போடலாம், அது வேற. அரசு துறையே பாரபட்சமாக இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல தமிழ் தேசிய கட்சிகளுடைய பங்களிப்பு என்ன? அவங்களுடைய நிலைப்பாடே என்னன்னா, நம்ம சாதியை கடந்து தமிழர்களாக ஒன்றிணைகிறது தான் அவங்களுடைய எந்த கட்சியாக நடந்துட்டு போட்டோம். தமிழ் தேசியத்துடைய மையக்கருவே அதுதான். தமிழ் தேசியம் பேச கட்சிகள் கூட இத்தனை ஆண்டுகளாக இந்த தென் மாவட்டங்களில், இன்னைக்கு சமீபத்தில் நடந்த நாங்குநேரியில் அந்த பையனை வெட்டுறதா இருக்கட்டும், சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், இந்த கொலையாக இருக்கட்டும், இந்த காஸ்ட் அட்ராசிட்டிஸ் எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லையே. என்ன உணர்த்துது அது? இல்லை, இன்னும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் இது குறித்து பக்குவப்படணும், மேம்படணும், இதில் வந்து நியாயமான முறையில் நடந்து கொள்ளணுங்கிற ஒரு தேவை இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எளிதில் இதை கடந்து போயிடுறாங்க. தீபக் ராஜாவே ஒரு ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எளிதில் கடந்து போகிற ஒரு தன்மையை பார்க்குறோம். அல்லது வாய்மூடி அமைதியாக இருக்கிற தன்மையை பார்க்குறப்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தன் சொந்த சாதியையும் பகைத்து எவன் ஒருவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்கிறானோ அப்போ தான் ஒடுக்கப்பட்ட மக்களை அவனை நம்புவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரிய தலைவர்கள், அறிஞர் மக்கள், மூத்த பொது உடைமை சிந்தனையாளர்கள்லாம் சென்னையில் வந்து உட்காந்துட்டு சாதி ஒழிப்பு பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப எளிது. நீங்கள் தென் மாவட்டத்தில் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல போய் உங்கள் சொந்த சாதிக்காரனுக்கு எதிராக அவனால் ஒரு வாய் திறந்து பேச முடியல. இப்போ நம்ம வந்து ஆகச்சிறந்த மூத்த அறிஞர் பெருமக்கள், தலைவர்கள் நிறைய பேரை கொண்டாடுறோம். நான் யாருடைய பேரை சொல்ல விரும்பலை. அவர்கள் யாருமே வந்து பெரிய மனித உரிமையாளர்கள்லாம் இருக்காங்க, பட்டியல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இதே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்தவங்க. அவங்க ஊரில் போயிட்டு ஏன்டா இன்னும் ஜாதி பார்த்துக்கிட்டு அசிங்கமாக கிடைக்க, கேவலமாக இருக்குடா அப்படின்னு பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் துணிச்சல் கிடையாது. சொந்த சாதியை பகைத்து கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி. அப்போ சொந்த சாதியும் பகைச்சு போகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இன்றைக்கி உருவாகலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து உருவாக்குவதற்கு தொடர் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த அரசியலாளர்கள்லாம் வந்து ஒரு கண்மூடி வாய் புத்தி மௌனமாக இருக்காங்க. ஒரு பக்கம் பொது உடைமை சிந்தனையாளர்களே, திராவிட இயக்கங்கள் வந்து இந்த சாதி அரசியலுக்கு அவங்க தான் விதை போட்டது, வளர்த்து விட்டது. தேர்தல் லாபங்களை மனதில் வைத்து எக்காலத்திலும் வந்து அவர்கள் தொடர்ந்து சாதி அரசியலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்.
தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் தோழர் தமிழரசன் மிகப்பெரிய அளவில் வழிகாட்டிட்டு போயிருக்கார். அவர் வந்து அவர் சொந்த சமூகத்தை பார்த்து அவர் அச்சப்படலை, பயப்படலை. ஒடுக்குமுறை சாதினா சாதி கூடாதுன்னா கூடாதுன்னு சொன்னார். அதான் அந்த எல்லா மக்களும் ஏற்றுக்கிறதான் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் உள்ள தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது, ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அப்போ தமிழ் தேசிய அமைப்புகள் முதல்ல வந்து அந்த ஆதிக்க சாதின்னு நினைத்து கொண்டிருக்கிறவங்களுடைய மனதில் இருக்கிற அழுக்குகளை கரைகளை நீக்குவதற்கு அவங்கள்ட்ட உள்ள அந்த கருத்தியல் ரீதியாக அவங்கள வந்து சரி செய்வதற்கு போராடணும். அப்போ அந்த நேரத்தில் வந்து முழுக்கவே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் நின்றாலும் எதுவும் குறைந்து போய் விட மாற்றாங்கன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டம். ஆமாம், பிரச்சனையில நான் கேட்டேன் தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்த நபர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, ஏன் நீங்க ரெண்டு பக்கமும் நிக்கிறீங்க, ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கிறது தானே அதுதானே சரி அப்படின்னு. இல்லைங்க அப்படி கிடையாது, நம்ம ரெண்டு பேரையும் நம்ம வந்து அவங்களையும் திருத்தணும் இவங்களையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, ரெண்டு பேரும் நமக்கு முக்கியன்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அநீதியின் பக்கமும் நீதியின் பக்கமும் ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. நீ செய்கிறது தவறுன்னு அவன்கிட்ட சுட்டி காட்டுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இல்லைன்னு தான் அதை எடுத்துக்க. அப்போ மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருமோ? குறிப்பிட்ட சமூகம் நமக்கு இவங்க சாதியை வச்சே பொழப்பு நடத்துகிறாங்கய்யா. தமிழ் தேசிய கட்சிகள்கிட்டே அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் பசும்பொன்னில் போய் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியில் கலந்துட்டு அடுத்த நிமிஷமே நேராக வந்து இங்கே பரமக்குடியில் வந்து இமானுவேல் சேகரன் ஜெயந்தியை முடிக்கணும், நிகழ்வை முடிக்கணும். அப்படியே வீரன் அழகுமுத்து கோனுக்கு போகணும், தீரன் சின்னமலைக்கு போகணும், பெரும்பிடுகு முத்தரையருக்கு போகணும், மருதுபாண்டியருக்கு போகணும்னு சொல்லி தெரிஞ்சு அது என்ன அரசியல்? அப்படி ஒன்று தேவையில்லையே. தலைவர்கள் கொண்டாடுற தவறு உங்களுக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல், அறத்திற்கு வள்ளுவன் மரத்திற்கு பிரபாகரன் முடிச்சுட்டு போயிடலாம் பேசாமல். எதுக்கு இந்த சாதிய சாக்கடைகளுக்குள்ள புகுந்து நீங்கள் வந்து உருண்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைன்னா துணிச்சலாக வந்து நான் இன்னார் பக்கம் தான் நீதியின் பக்கம் தான் நிற்கிறேன்னு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இது அது கூட பேசலாம். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் திராவிட கட்சிகள் செய்த தவறுகளே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது செய்யக்கூடாது, அது அவங்களுக்கே வினையா முடியும். இன்றைக்கி பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு தீபக் ராஜா பிரச்சனையில் வந்து அடி யோசிக்கிறாங்க, இது என்ன, இது நம்ம என்ன சொல்லலாம், எப்படி பேசலாம். தீபக் ராஜா போராளி தான். தீபக் ராஜா ஒரு சட்டக்கல்லூரி மாணவன். அவன் சமூகத்துக்காக அவன் போராட்ட களத்துக்கு வந்த இடத்துல வந்து 1000 பகைகள் உருவாகுது. கூலிப்படையை வைத்து கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட பொருளில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு 6 பேர் கொலைக்களத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் இருந்திருக்காப்புல. சுற்றி ஒரு சில அணிகள் தனித்தனியாக நின்றுருக்கலாம். ஆனால் கொலையோட தொடர்புடையவர்களே 2 பேர் தான் கைது செய்யப்பட்டதாக தகவல் இருக்குது. மீத நபர்கள் வந்து சதியில் உடந்தையில் அல்லது வேறு திட்டத்தில் இருந்தவர்களாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். யாராச்சும் வந்து ஒரு தெளிவாக பேசவும் மாட்டேங்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. ஊடகவியலாளர்னு சொல்கிறவங்களும் சரி, தவறான செய்திகளை தென் மாவட்டம் குறித்து திட்டமிட்டு வந்து ஊடகங்களில் பரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். இந்த சம்பவங்கள் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் மீண்டும் 90களுக்கு திரும்புகிறதா தென் மாவட்டங்கள் அப்படின்னு தோணுதா? இல்லை, காலச்சக்கரம் என்பது வந்து சுழலணி மாதிரி மேலே தான் சுழலும், திருப்பி அதே இடத்துக்கு போய் நிற்காது, 90களுக்கு திரும்பாது. இது வந்து கடந்த காலத்தில் மாதிரி இல்லை. நீங்கள் 90களில் கொடியங்குளம் கொடுமை நடந்துச்சு, மிகப்பெரிய அளவில் கொடியங்குளம் கொடுமை நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் புதிய தமிழகம் கட்சி. இன்னைக்கு 90ல் நடந்த ஒரு கொடியங்குளம் நிகழ்வை போன்று இன்றைக்கு நடக்காது. இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளம், உலகமே வந்து சமூக வலைத்தளத்துக்கு உள்ளாயிடுச்சு. நம்ம கையில் வச்சு உலகத்தில் அடுத்த நிமிடம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கிற ஒரு பெரிய கொந்தளிப்பு, பெரிய சிக்கல் தான் அரசுக்கு வந்து சேரும். அப்போ அரசு அதிகாரமே வந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட 90களில் இருந்தது மாதிரி ஒரு ஒடுக்குமுறையை வந்து அட்டவணை 90களில் வந்து ஒரு பள்ளி மாணவன் அவன் கூட படிக்கிற மாணவனை கொல்லலை, இன்னைக்கு நடக்குது இல்லை அது உண்மைதான். அதாவது அதோட வேரியேஷன் பேட்டர்ன், சாதிய மனநிலை வந்து 90கள் நிலையில இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் ஒடுக்குமுறையே அடக்குமுறையே குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நீங்கள் 90களில் 80களில் 70களில் 60களில் இருந்த மாதிரி நீ செய்ய முடியாது. மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. புதுசாக காலம் மாறிடுச்சு. எல்லாரும் நிகருங்கிற நிலை வந்துருச்சு. 2 பேர் வந்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு வந்துருச்சு. பெரிய சாதி, சின்ன சாதி, உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஆண்ட சாதி, ஆளப்படுற சாதி, இந்த கணக்கெல்லாம் இனிமேல் எடுபடாதுங்கிற நிலை மருந்து. சின்ன சாதாரண வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் படித்த இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, பெண்கள் களத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த சூழல் வராது. ஆனால் 90களில் இருந்ததை போன்றே இன்றும் சாதிய சிக்கல் என்பது தீர்க்கப்படாமல் தென் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான். அப்படித்தான் இருக்கு. அது தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதற் பொறுப்பு அரசு. இரண்டாவது, மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அரசியல் இயக்கங்கள் வந்து பொறுப்புணர்ச்சியோடு செயல்படும். அது திராவிட அரசியலாளர்களாக இருக்கலாம்,
பொது உடைமை அரசியலாளர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய அந்தந்த அரசியல் சமூகங்களுடைய இயக்கங்களா இருக்கலாம். ஆமாம், சமூக இயக்கங்கள், இவங்க எல்லாரும் பொறுப்புணர்ச்சியோட செயல்படணும். நியாயங்களை பேசுறதுக்கே அச்சப்படக்கூடாது. நீங்கள் குறிஞ்சாகுளத்தில் 92 படுகொலை, குறிஞ்சாகுளத்தில் 92 4 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. படுகொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருமே வந்து நிரபராதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. எந்த கட்சியும் வந்து அதில் வந்து பெரிய முனைப்பாக இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சி ஆட்சியில் இருக்குது. அந்த மக்கள் பெருசாலும் ஒன்றும் கேட்கல. படுகொலை செய்யவங்கள பதிலுக்கு கொலை செய்யன்னு சொல்லலை. படுகொலை செய்யப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு இழப்பீடுகள் கூட கொடுக்கப்படலை. படுகொலை செய்த நபர்களுக்கு தண்டனை வழங்கப்படணும்னு அரசுகிட்ட வந்து நீங்கள் தண்டனைக்கு எதிரான மேல்முறையீடு செய்யுங்கன்னு கூட கோரிக்கை வைக்கல. அவங்க ஊருக்குள்ளே குறிஞ்சாகுளத்தில் அந்த அட்டவணை சமூக மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு 8 சென்ட் புறம்போக்கு இடத்துல ஒரு காந்தாரி அம்மா செலவு வச்சு கேட்குறாங்க. இதே நெல்லை மாவட்டம், இன்றைக்கி தென்காசி மாவட்டம். அதை உங்களால் வந்து 92 கடந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சு கொடுக்க முடியலைன்னா அப்போ 90லேருந்து அதே சாதி சண்டை நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போ எதுக்கு உங்களுக்கு அதிகாரம், எதுக்கு உங்கள் சட்டம், எதுக்கு உங்கள் இராணுவம், எதுக்கு உங்களுடைய ஆட்சி அரசியல் அமைப்பு, எதுக்கு? ஒரு சாதாரணமான ஒரு விடயம் தான். என்னுடைய வழிபாட்டு உரிமையை நான் கேட்குறேன். ஒரு செலவு வச்சு கும்பிடுறதுக்கு என்னுடைய குடியிருப்புகள் இருக்கிற புறம்போக்கு இடத்துல நீ எனக்கு காந்தாரி அம்மா சிலையை வச்சு கும்பிடுறதுக்கு நீ 92 என் ஆட்கள் 4 பேரை கொண்டு விட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய இவர் இறந்துட்டார், தீபக் ராஜா இறந்துட்டாருன்னு சொல்லி நிற்கிறேன்னா, அப்போ சண்டை போர் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட சமூகங்களை தொடர்ந்து ஒடுக்கிக்கிட்டே இருக்க 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 யாருமே நிம்மதியாக தூங்க முடியாது. நாடு அமைதியாக இருக்காது. சட்ட ஒழுங்கு சிக்கல் வருது, சட்ட ஒழுங்கு சிக்கல் வருதுன்னா நீ அதுக்கான சிக்கல்களுக்கான தீர்வுகளை கண்டறியணும்ல. எல்லாரையும் உடனே வந்து வன்முறையாளன்னு சொல்லி ஒரு கொலை வழக்கு வந்துருச்சுன்னா கொலை வழக்குக்கு என்ன செய்யணும்? கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும், பிணையில் வந்தால் வழக்கு நடத்தணும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும், குற்றம் செய்திருந்தால் நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். கைது செய்யவுடனே கையை முறிக்கிறீங்க, காலை முறிக்கிறீங்க, சுக்கா உடைச்ச இந்த அருண்லாம் ஒரு பையன் தூத்துக்குடி பகுதியில் நடந்த ஒரு கொலை வழக்கு சம்மந்தமாக இதே தேவேந்திர வேளாளர் சமூகத்தை இந்த தீபக் ராஜா அவங்கள்ட்ட நெருக்கமாக இருந்த பையன் அடித்து வந்து கையை முறித்து அப்படியே வந்து அவங்க அம்மாவையெல்லாம் கைது செஞ்சு சிறையில் போட்டு, குடும்பத்தில் உள்ள பெண்களையெல்லாம் கைது செஞ்சு சிறையில் போட்டு சித்திரவதை செய்கிறீங்க. அப்போ என்ன செய்வான்? வெளியில் அவன் ஆங்காரத்தோடு இந்த அரசு மேலேயும் கோபத்தோடு வருவான், ஆதிக்க சக்திகள் மீதும் கோபத்தோடு வருவான். நீங்கள் கையை முறிச்சு போட்டு காலை முறிச்சு போட்டுலாம் ஒரு சமூகத்தில் ஒடுக்க முடியாது. நீங்கள் வீராப்புள்ள சமூகம் வந்து ஊந்து வந்து கூட வெட்டுவான். ஒரு காலு தானே முறிச்சுட்டு நொண்டி வந்து வெட்டுவான். என்ன செய்வே நீ? அப்போ நீ கை முறிக்கிறது கால் முறிக்கிறதுலாம் தீர்வு கிடையாது. சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக மனித உரிமைகளை மதித்து நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு என்ன இதில் ரொம்ப வருத்தமான ஒரு விடயமாக இருக்குன்னா, நிறைய பேர் ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு தப்பாக செய்திகளை சொல்கிறாங்க. அந்த பெண்கள் குறித்து பேசுகிறாங்க. ஒரு பெண் பள்ளி பருவத்திலிருந்து வந்து தீபக் ராஜாவை காதலித்து கொண்டிருக்கின்ற பெண், விரும்புகின்ற பெண், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேருந்து அவங்க வந்து நட்பாக இருக்காங்க, காதலிக்கிறாங்க. அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய போகிறாரு. அடுத்த மாதத்தில் திருமணம் முடிய இருக்குது. ஒரு சட்டக்கல்லூரி மாணவி. அந்த மாணவி குறித்து அவதூறான கருத்துக்களை ஊடகத்திலேயும் பல தளங்களையும் பலரும் சொல்கிறாங்க. அந்த பெண்ணு தான் வந்து இவர் வந்து கொலைக்கு காரணமாக இருந்திருப்பாங்களோ, அல்லது வந்து அந்த பெண்ணு ஏற்கனவே இறந்து போன முத்துமனோவை காதலித்த பெண்ணு, முத்துமனோவுக்கும் தீபக் ராஜாவுக்கும் அந்த பொண்ணை கைப்பற்றுறதுல போட்டி, இப்படி பேசுகிறாங்க. தப்பாக பேசுகிறாங்க. நான் என்ன இருக்கிறேன்னா, காவல்துறையினுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்று கூறி வந்து நீங்கள் கைது செஞ்சு இந்த சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் மேலாம் வழக்கு மேலே வழக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சட்டக்கல்லூரி மாணவி குறித்து தப்பாக செய்திகளை பரப்புகிற இந்த ஊடகத்தில் பேசுகிற நபர்களை கைது செய்ய வேண்டியதுன்னா அது எவ்வளோ தவறானது? ஒரு பெண்ணுடைய மனநிலையில் எவ்வளோ ஒரு திருமணம் பண்ணி நான் அடுத்த மாதம் அவனோட வாழ போகிறோம்னு இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணு கண்ணு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டிருக்கா. ஒரு படுகொலையை கண் முன்னாடி பார்க்குற பெண்ணுடைய உளவியலினுடைய அந்த பிரச்சனையை பார்க்கணும். அந்த பெண்ணை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. அதே மாதிரி தீபக் ராஜா குறித்து தப்பாக பேசுகிறாங்க. எந்த தகவல்களுமே இல்லாமல் ஆளுக்கு ஒரு வந்து ஏதோ வந்து இந்த செய்தித்தாள்களில் வர்ற செய்திகளையும் வேறு ஊடகங்களில் வர்ற செய்திகளையும் அல்லது அவங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு அலைபேசி போட்டு என்ன இப்படி நடந்திருக்குன்னு கேட்டுட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் அடித்து விட்றாங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்கள் ஒரு நபருடைய வந்து தனிநபர் வாழ்க்கை குறித்து வந்து தவறாக பேசக்கூடாது. இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் ஜெயக்குமார்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார். அவர் குறித்து வந்து இந்த மாதிரிலாம் வந்து தப்பாக நிறையா பேசிடுவீங்களா? அந்த நேருவனுடைய தம்பி ராமஜெயம் கொல்லப்பட்டார். அந்த கொலையில் வந்து இப்படி அப்படின்னு கற்பனையாக நிறையா இது வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மெத்த படித்த மேதாவிகள்லாம் ராமஜெயம் குறித்து அல்லது வந்து இந்த மாதிரி ஜெயக்குமார் குறித்துலாம் வந்து தப்பாக வந்து கற்பனைக்கு உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரிலாம் பேசுவீங்களா? அப்போ தீபக் ராஜாவை பற்றி மட்டும் ஏன் கற்பனையாக நிறையா பேசுகிறீங்க? தீபக் ராஜாவுடைய காதலியை பற்றி மட்டும் ஏன் கற்பனையாக பேசுகிறீங்க? முத்துமனோ படுகொலை நடந்து வந்து 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
முத்துமனோ படுகொலையில் ஒரு பெண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட பையன் வந்து கூட்டிகிட்டு போய் மிரட்டுறான். மிரட்டினதுக்காக வந்து ஒரு தவறாக நடக்க ஒரு மாதிரி வந்து நடந்துக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு முத்துமனோ வந்து கண்டிக்கிறாப்புல. முத்துமனோவை கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு சிறையில் போடுறாங்க. சிறைக்குள்ள கொல்லப்படுறாரு. அந்த பெண்ணு வேற. இது கூட இதில் பேசுகிற நபர்கள் அந்த பெண் வேற. அந்த பெண்ணு கல்லூரி மாணவி. அவங்க போயிட்டாங்க. அவங்க இப்போ களத்திலேயே இல்லை. இப்போ தீபக் ராஜாவை வந்து காதலித்து திருமணம் செய்கின்ற அந்த சட்டக்கல்லூரி மாணவி வந்து வேற. அது நமக்கு தேவையே இல்லை. அந்த கொலைக்கான மோட்டிவ்ன்றது வேற காரணமாக அப்ப கூட நம்ம விசாரணையில என்ன தெரிய சொல்லணும்னா, வரும். தகவல்களே தெரியாம இதை வந்து நம்ம ஊடகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்போ அவங்க மனநிலை அப்போ தென் தமிழகத்தில் இருக்கும்போது இது போன்று சென்னை போன்ற பெருநகரங்களில் இது பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நிறைய பேர் ஊடகவியலாளர் சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஊடகவியலாளர், பேராசிரியர், தமிழ் தேசியவாதி அப்படின்னு வந்து உட்காந்துட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி ஒரு நிலை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். பார்க்கலாம். இந்த மாதிரி சாதிய சிக்கல்கள் கலைந்து அரசாங்கம் இதில் வந்து குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பல பேருக்கும் திருச்சியை தாண்டா என்ன நடக்குது அப்படின்னு இங்கே வட மாவட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுட்டு பேசணும். விசாரணையில் இருக்க இந்த கேஸ் என்ன நடக்குது அப்படின்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அமைதி நிலவும், அமைதி திரும்பும் அப்படின்னு நம்புவோம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி.